அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியானது எப்படி? தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. சென்னை காவல் ஆணையருக்கு எதிரான உயர்நீதிமன்ற கருத்துக்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை. ஆணையர் மீது நடவடிக்கை என்ற உத்தரவுக்கும் இடைக்கால தடை விதிப்பு. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் கசிந்த விவகாரம். அபிராமபுரம் காவல் ஆய்வாளர் பிரதீப் என்பவரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. சிறப்பு புலனாய்வு குழுவினரின் விசாரணைக்கு பின் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஞானசேகரன் ஆஜர். 7 நாள் விசாரணையில் முக்கிய ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றதாக தகவல். வேங்கை வயல் மக்கள் 3வது நாளாக கருப்பு கொடி ஏந்தி உண்ணாவிரத போராட்டம். வேங்கை வயல் வழக்கை சிபிஐக்கு மாற்றவும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தல். வேங்கை வயல் வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு மீது நாளைக்குள் பதிலளிக்க வேண்டும். குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் சிபிசிஐடிக்கு மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம் உள்ளிட்ட 4 வட்டாட்சியர்கள் பணியிட மாற்றம். ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து நடவடிக்கை. சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். துணை முதலமைச்சர் உதயநிதி பங்கேற்ற மாநாட்டுக்கு எதிரான வழக்கில் உத்தரவு. சார் போன்றவர்களை ஆட்சியாளர்கள் காப்பாற்ற முயற்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திருவிக நகர் பாலியல் வழக்கில் உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்யவும் வலியுறுத்தல். வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்ததாக தொடரப்பட்ட வழக்கு. எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தொடர்பாக தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் சாட்சிகளிடம் விசாரணை நடத்தலாம். அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி. வெளிநாட்டு கைதிகள் நலன் தொடர்பாக விதிகள் வகுப்பது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும். 2 வாரம் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லியில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சந்திப்பு. தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் நிதித் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தல். வரும் 29ஆம் தேதி திமுக மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. சீமான் ஒரு பொய்யர், அவர் தமிழர் அடையாளங்களை அழிக்க வந்த கைகூலி என ராஜீவ்காந்தி விமர்சனம். சீமானுடன் அரவணைப்பு என்பது ஆபத்தானது என்பதை இபிஎஸ் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் பேச்சு. தஞ்சையில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பங்கேற்ற கூட்டத்தில் பாஜக நிர்வாகிகள் வாக்குவாதம். தெற்கு மாவட்ட தலைவர் பதவிக்காக அரங்கேறிய வாக்குவாதத்தால் சலசலப்பு.
கட்சியினுடைய கட்டுப்பாடு இருக்கு. உட்கார்ந்து எல்லாரும் கட்சியினுடைய கட்டுப்பாடு இருக்கு. அண்ணே உட்காருங்க. அண்ணே உட்காருங்க. இங்க மாநில தலைவர் பேசுறோம். மாநில தலைவர் சென்னை உயர்நீதிமன்ற வளாக பாதுகாப்பை பலப்படுத்த பரிந்துரைகளை அளிக்க வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு கொண்டுவரப்பட்டதை அடுத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புதிய திட்டம். விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க டெண்டர் கோரியது தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனம். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு. சேலம், சிவகங்கை, நாமக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் மக்கள் போராட்டம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தபால் வாக்குப்பதிவு நிறைவு. மொத்தம் 246 வாக்குகள் பெறப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தகவல். திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல முயன்ற பாஜக நிர்வாகி வேலூர் இப்ராஹிம் கைது. தர்கா விவகாரம் தலை தூக்கியுள்ள நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை. ராமேஸ்வரத்தில் பெண்கள் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா வைத்த விவகாரம். வழக்கில் கைதான 2 பேர் மீது பாய்ந்தது குண்டாஸ். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஐடி நிறுவன ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். ஆர்எஸ்புரத்தில் இயங்கி வந்த ஐடி நிறுவனம் முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டதாக புகார் மனு. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் காதலிக்க மறுத்த பெண் மீது கொலை முயற்சி. பெண்ணின் கழுத்தை கத்தியால் அறுத்துவிட்டு இளைஞர் தற்கொலை. திருப்பூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் விசிக இந்து சமத்துவ மக்கள் கட்சியினரிடையே வாக்குவாதம். குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் மனு அளிப்பது தொடர்பாக ஏற்பட்ட தகராறால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விலைப்பட்டியல் ஒட்டவில்லை என புகார். அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல். கவனக்குறைவாக சாலையில் திரும்ப முயன்ற பைக் மீது அதிவேகமாக வந்த வாகனம் மோதி விபத்து. பள்ளி மாணவி தூக்கி வீசப்பட்ட நிலையில் பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி பரபரப்பு. பண மதிப்பிழப்பிலும் ஜிஎஸ்டியும் இந்திய ஏழைகளை அழிப்பதற்கான ஆயுதங்கள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். வக்ஃப் திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல். காங்கிரஸ், திமுகவின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் ஒப்புதல் அளிப்பு. நாட்டில் முதன்முறையாக உத்தரகாண்டில் பொது சிவில் சட்டம் அமல். அனைத்து மதத்தினரும் ஒரே சட்டத்தை பின்பற்றும் வகையில் நடவடிக்கை என அரசு அறிவிப்பு. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குறுதிகளை வெளியிட்டார் ஆம் ஆத்மியின் அரவிந்த் கெஜ்ரிவால்.
பெண்களுக்கு மாதந்தோறும் 2100 ரூபாய் குடிநீர் கட்டணம் தள்ளுபடி என அறிவிப்பு. மகாராஷ்டிராவின் தானேவில் 13வது மாடியில் இருந்து விழுந்த 2 வயது குழந்தை. இளைஞர் ஓடிச் சென்று குழந்தையை பத்திரமாக காப்பாற்றிய காட்சிகள் வைரல். வடக்கு காசாவுக்கு குடும்பமாக படையெடுக்கும் பாலஸ்தீனியர்கள். பிணை கைதிகள் சுமூகமாக இரு தரப்பிலும் விடுவிக்கப்பட்டு வரும் நிலையில் நடவடிக்கை. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டுக்கான சிறந்த டெஸ்ட் வீரருக்கான விருதை அறிவித்தது ICC. இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு அறிவிப்பு. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் த்ரிஷா நடித்த விடாமுயற்சி திரைப்படம் 6ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும் நிலையில் புதிய போஸ்டர் வெளியீடு.